துலாம் ராசி. நீதிக்கும் நேர்மைக்கும் வித்தாக இருக்கக்கூடிய நீங்கள், வித்தாகி முளையாகி விளைவதாகி இருக்கக்கூடிய தாங்கள், குணக்குன்றாக இருக்கக்கூடியவர் தாங்கள். யாருக்கும் தான் வேலை உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு, தன்னுடைய படிப்பு உண்டு, தன்னுடைய அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்முடைய மனைவி எப்படி இருக்காங்க, நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்க, நம்ம சுற்றுவட்டார, இதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசி தான். இது எல்லாமே அனலைஸ் பண்ணக்கூடியவங்க துலாம் தான். ஏன்னா துலாமுக்கு வில் பவர். அதுல சுவாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப பவர், சுவாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப பவர். அப்படிப்பட்ட நேரமாக இருப்பதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பான காலங்கள், கடந்த காலங்கள் கசப்பு இனிப்பும் கடந்த காலங்கள், கடந்த காலங்கள் கசப்பே நிறைந்த காலங்கள் என்றுதான் சொல்லணும். ஏன்னா குருபலம் இல்லை, அந்த இனிப்பு வரல, குருபலம் இல்லை. குருவுக்கு என்ன சுவை? இனிப்பு. பாத்தீங்களா? அந்த சுவை சேரல. அப்ப குரு பலம் அந்த குரு பார்க்கல. அதனால அட்டம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக 7, 8ல இருக்காரு. அட்டமத்து குரு, அட்டமத்த குரு எப்படி இருப்பாருங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தாங்க எல்லாமே கூகுள்ல போடுறீங்க. இதை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திருக்கோளிக்கு அங்கேயும் போங்க, அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அதனால துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த 30/3/2025 மேல் ஒளிமயமான காலம். 30/3 சொல்றதை விட 4/4/2025 அல்லது 7/7/2025 குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, 3மே நல்லா வருது. யாருக்கு? ரிஷபத்துக்கு மாதிரியே துலாமுக்கு வருது, ரிஷபத்துக்கு மாதிரியே துலாமுக்கு வருது. உங்க ராசிக்கு வருது, 6க்கு வந்துடுறாரு. 3, 6, 8, 11 இருக்காங்க. மிக உச்சத்தை அடைக்க போறீங்க என்பதுல எந்த கவலையும் இல்லை. கண்டிப்பாக நான் சொன்ன மேற்கொண்ட லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அபிரதமான நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.